Okay, so guys, இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நத்திங்கோட சப் பிராண்டான CMO Phone 1 நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ நம்ம கிட்ட இருக்க RAM வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 8+128. சோ இது இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். சோ guys, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்துட்டு இந்த CMO Phone 1 வர பாக்ஸ். உள்ள பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலே மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. ஸோ வேற எதுவும் பாக்ஸ்ல இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த டிவைஸ் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து வாங்கியிருந்தோம். ஃப்ளிப்கார்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவரே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த OTP வந்து கேட்டாரு. நான் இருங்கண்ணா ஜஸ்ட் அந்த டிவைஸ் ஆன் பண்ணி காட்டுங்க, செட்டப் பேஜ் எல்லாம் போதான்னு பார்க்கலாம்னு சொன்னதுக்கு அவர் வந்து இல்லை அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நாங்கள் வந்து ஓப்பன் மட்டும் தான் பண்ணி கொடுப்போம், ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்போ உள்ள செட்டப் ப்ராசஸ்லாம் போல அப்படின்னு என்ன பண்ணுறது, ஜஸ்ட் ஆனே ஆகலன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டால் அது தனியாக வந்து டீம் வருவாங்க அப்படின்னு சொன்னார். எங்களோட வேலைன்னு சொல்லி கேட்டால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கறது மட்டும் தான் எங்கள் வேலை, ஃபோன் ஆன் பண்ணுறதுல எங்கள் வேலை இல்லை, அதுக்கு தனியாக டெக்னிக்கல் பர்சன் வருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து இருக்கு. ஸோ முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போலாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனே இல்லை. நம்ம வந்து அவங்களே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அவங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா வந்து இப்போ சர்வீஸ் சென்டர் வந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எங்க போய் இப்படி போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்தவரைக்கும் நத்திங் எப்பவுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரூ வந்து இருக்கு. இந்த 5 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸரிலாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாப் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணுறது, வந்து இப்போ லேலர் கனெக்ட் பண்ணி நம்ம கழுத்தில் மாட்டிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கேஸ் இருக்கு, அதை அட்டாச் பண்ணுறது மூலமாக நம்ம ATM கார்டு அதுக்கப்புறம் கேஷ்லாம் வச்சுக்கலாம். கீழே இருக்கிற நாப் ரிமூவ் பண்ணி நம்ம இதெல்லாம் மாட்டிக்க முடியும். ஒட்டுமொத்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேக் கேஸே வந்து மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட கலர் வந்து லைட் கிரே. ஸோ இது இல்லாமல் இன்னொரு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, ஆரஞ்சு, ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து அதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் கிரீன் அதுக்கப்புறம் இந்த பிளாக், இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க லைட் கிரீன், ஸோ பேக் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற அந்த கேமரா ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக் வந்து இருக்கு. கீழே உங்களுக்கு வந்து சிம் கார்டு ட்ரே வந்து இருக்கு. அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட். உங்களால் வந்து 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படிலாம் வந்து ஒரு சிம் இல்லை ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. அந்த சிங்கிள் ஸ்பீக்கரே நமக்கு வந்து ரொம்ப லவுடாகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிக்கல் ஹை பீமா உங்களுக்கு வந்து 700 nits வந்து இருக்கும். இந்த டிவைஸ் நமக்கு அவுட்டோரில் வந்து நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. HDR10+ சர்டிஃபிகேட் இருக்கு. உங்களால் யூடியூப்ல வந்து HDR கண்டென்ட்லாம் வந்து பார்த்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக வந்து இருக்கு. இதன் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 199 கிராம் வெயிட் வந்து இருக்கு. டிஸ்பிளே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து Redmi Note 13 5G வந்து இருக்கு. அதுவும் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான். பட் இதுவும் நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே தான். பட் அந்த டிவைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த AMOLED டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ நீங்கள் டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறீங்க அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு AnTuTu ஸ்கோர்ஸ் நமக்கு வந்து 6 lakhs கிட்ட வந்து கிடச்சிச்சு. ஸோ ரிவ்யூ யூனிட் எல்லாத்துக்கும் வச்சிருந்த எல்லாத்துக்குமே வந்து 6.5 lakhs கிட்ட வரைக்கும் ஸ்கோர்லாம் கிடச்சிச்சு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 6 lakhs கிட்ட தான் வந்து ஸ்கோர் வந்து கிடச்சிச்சு. இந்த டிவைஸ் நம்ம கேமிங் செட் ஆகுமான்னு சொல்லி கேட்டால் கேம் பிளே நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து டே டு டே யூசேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக வந்து இருக்கும். இந்த ப்ராசஸர் நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணி பார்த்தோம். ஹெவியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4 RAM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6+128 8+120 இந்த மாதிரி 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. UFS ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 2.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, டிவைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூட் பண்ணி ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 GB வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் டீசெண்டான கேம் பிளேவும் பண்ணிக்க முடியும், கேஷுவலான ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த 33 watt சார்ஜர் அடாப்டர் நமக்கு வந்து பாக்ஸில் தர மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து வாங்கணும். அதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அசால்ட்டாக வந்து 6 ஹவர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 7 hours மேலே கிடைக்கிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நத்திங் நமக்கு ரொம்ப சூப்பராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க.
சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் UI 2.6 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தா ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து இருந்துச்சு, நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, நமக்கு தேவையில்லாத எந்த ஆப்ஸும் வந்து கொடுக்க கிடையாது. இந்த டிவைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இப்போ சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, எந்த விதமான லேகும் வந்து கிடையாது. இந்த நத்திங் UI நமக்கு வந்து இப்போ நியர்லி ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நிறைய கஸ்டமைசேஷன் நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து க்ளோன் பண்ணிக்க முடியும், ஆப் லாக்கர் சப்போர்ட் வந்து இருக்கு, ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், லாக் ஸ்க்ரீனில் விஜிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸில் விஜிட் வந்து பாருங்க நிறைய யூனிக்காக நிறைய விஜிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து நத்திங் UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் UI பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோ போடுறோம், அதில் வந்து என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிவைஸில் நத்திங் UI 2.6 வந்து கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நத்திங் UI எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த டாட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளாக்ல வந்து பாருங்க டாட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஏதாவது நம்ம ஃபோல்டரில் வந்து ஐகான் செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐகான் கூட நமக்கு டாட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு போர்ட்ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 fps வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள். கேமராஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து கிடையாது, அதே டைம் வந்து ஒஸ்ட் வந்து கிடையாது, ஓரளவுக்கு ஓகே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போர்ட்ரேட் ஷாட்ல எடுக்கும்போது நமக்கு அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. செல்ஃபிஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நமக்கு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் வந்து ஆட் பண்ணி விட்டுருது, அதை பார்க்க நல்லாவே இல்லை. இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டேஜ் நமக்கு ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 fps வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ ஓடி கட்டுறேன், நம்ம நடந்து போகும்போதும் கூட நம்ம ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து இப்போ செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம், 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ நம்ம ஃபேஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி ஏதோ வந்து போட்டிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா நமக்கு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. இந்த CMO ஃபோன் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தா கேமராஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து கிடையாது, அட் டைம் வந்து ஒஸ்ட்டாக வந்து கிடையாது, ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் 18,000 ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பார்த்தா Moto G85 வந்து இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தா கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியமாக வந்து அந்த டிவைஸை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, நெட்வொர்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. Wi-Fi 6 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 வந்து இருக்குது. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து இப்போ NFC வந்து கிடையாது. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP52 ரேட்டிங் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸ் நமக்கு வந்து 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,000. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சேல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டால் ஒரு பேஸ் வேரியன்ட் 6+128 உங்களுக்கு பேங்க் ஆஃபர்லாம் போக 15,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் இது. உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த CMO ஃபோன் ஒன்று பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.